Your politics has been historically rooted in social justice. உங்களுடைய அரசியல் என்பது வரலாற்று பூர்வமாக சமூக நீதியிலே கால் பதித்தது. You have the midday meal program. You have leaders in you are leaders in women's education, in employment, and Tamil Nadu and the people of Tamil Nadu are benefiting from this. இந்த தமிழ்நாட்டில் தான் மதிய உணவு திட்டம் வந்தது. இங்கேதான் பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இங்கேதான் பல்வேறு முன்னேற்றத்தை தருகின்ற பல சட்டங்கள் தமிழகத்திலே தான் முதலாக நிறைவேற்றப்பட்டன. And I am happy to say that the DMK, our alliance, and Mr. Stalin are continuing down this path. நான் மிக மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன், மனநிறைவோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த பணிகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். In the last 5 years, the government of Tamil Nadu had a fantastic CM breakfast scheme for children across the state. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. And also gave rupees 1,000 to women across the state, to 1.31 crore women across the state. தமிழகத்தில் இருக்கின்ற 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அற்புதமான திட்டத்தை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். Our alliance is going to carry on down this path. எங்களுடைய கூட்டணி இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும். We are going to increase the amount of money that is given to women to 2,000 rupees a month. எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற போது இப்பொழுது கொடுக்கின்ற 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்கிற உறுதியை தந்திருக்கிறோம். Senior citizens and differently able people will also get 2,000 rupees a month. மூத்த குடிமக்களும் மாற்றுத் திறனாளிகளும் இப்பொழுது பெறுகின்ற 1000 ரூபாயிலிருந்து கூடுதல் 1000 ரூபாயாக 2000 ரூபாய் பெறுவார்கள். Any woman who's a first time property buyer will have free property registration. முதல் முறையாக சொத்து வாங்குகின்ற எந்த பெண்ணுக்கும் முழுமையான பத்திரவு பதிவு கட்டண சலுகை உண்டு. And all government vacancies will be filled within 300 days. அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும். Meritorious students will get 2,000 rupees scholarship for college. திறமையான மாணவர்களுக்கு கல்லூரிக்கு செல்லுகின்றவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கல்வி உதவி தொகை வழங்கப்படும். And I am confident we will defeat the RSS AIDMK plan to hand over control of Tamil Nadu to Mr. Modi and Mr. Shah. RSS இயக்கமும் பாஜகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சதியை நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.